அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியுவே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் வந்து இந்த உணவு குழல் அலர்ஜி வீக்கம், ஈசோஃபேஜைட்டிஸ், ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழல் அலர்ஜி அல்லது வீக்கம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி சிறு வயசு ஸ்கூலுக்கு போகிறவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த உணவு குழல் அலர்ஜி வீக்கம் இது எதனால் உருவாகுது, இதுக்கு என்னென்ன வாழ்வியல் முறை மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கலாம், உணவு முறையில் எப்படி இதை சீர்படுத்திக்கலாம், பொழுதுனைக்கும் அல்சர் மாத்திரை சாப்பிடாம எப்படி நம்ம உணவு முறையிலேயே இதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு குழல் வீக்கம்ங்கிறது இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்குது. குறிப்பாக வந்து அந்த வயிற்று பகுதியிலிருந்து நம்ம தொண்டையை இணைக்கக்கூடிய ஒரு பைப், ஃபுட் பைப், அதை தான் வந்து நம்ம ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம உணவு குழல் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய எண்ட் வயிறையும் அந்த உணவு குழல் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இணைப்பு பகுதியில் நிறைய பேத்துக்கு வீக்கம் வரும். இதை தான் ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் வருதுன்னா, நம்மளுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து மேல் பக்கமாக தெரிச்சு அந்த இடத்துல வீக்கத்தையும் புண்ணையும் ஏற்படுத்துறதாக இருக்குது. இந்த மாதிரி ஏன் உருவாகுது, இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து வலி இருக்கும். ஸோ நெஞ்சு குழியில் வந்து வலிக்குது, அதே மாதிரி நெஞ்சு எலும்பு வலிக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு பெயின் இருக்குது, அதுக்கு நேர் பின்னாடி வலிக்குது, ரைட் ஹேண்ட் சைட் ஷோல்டர் பிளேடு, அதாவது இந்த ஷோல்டர் பக்கம் நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து வலிக்குது, முதுகு பகுதி வந்து வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வலியாக நமக்கு தெரியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எரிச்சல், வயிறு வந்து நடுவயிறு வந்து எழிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உணவு வந்து சாப்பிட்டோன்னே எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் படுத்தோன்னே இரும்பல், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ அடிக்கடி செருமி இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், தொண்டை புண் அடிக்கடி ஏற்படுறது, இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இது ஏன் உருவாகுது? எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து டைம் கிடையாது, நேரம் தவறிய உணவு முறை. நேரத்துக்கு ஒரு உணவை சாப்பிட்ணும், நம்ம எப்படி வந்து டைமுக்கு ஆஃபீஸ் போகணும், டைமுக்கு நம்ம வேலைகளை முடிக்கணும், டைமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குன்னு டைமுக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட்டை கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கலன்னா அது நோயாக மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து டைமுக்கு சாப்பிட்றத தவறும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இந்த ஆசிட் தெரிச்சு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூங்குறதுக்கு நேரம் கொடுக்கறது கிடையாது, சரியாக தூங்காதவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கடைகளில் போய் சாப்பிடும் பொழுது பொரித்த உணவுகளில் எண்ணெயில் பொரித்த எண்ணெயை திரும்ப அவங்க பயன்படுத்தி கொடுக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு காரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் பலகாரத்தில், அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகலாம். அதிகப்படியான வெள்ளை சர்க்கரை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுக்குழல் அலர்ஜி வரலாம். மைதா சம்பந்தமான உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அவசரமாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். சரியான உணவு முறையில் வந்து நிறைய மாவு பொருள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு, குளுக்கோஸ் கண்டென்ட் உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு செரிமான சக்தி சரியில்லாமல் போய் அதை தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றாடம் நம்ம செய்ய சின்ன தவறுகள் தான், ஆனால் இது பெரிய பிரச்சனையாக உணவுக்குழல் அலர்ஜியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அப்போ இப்போ வந்துருச்சு, இப்போ ஏற்கனவே இருக்குது, இதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஏர்லியராக சாப்பிடணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது.
காலை உணவை தவிர்த்துடுறவங்க கண்டிப்பாக காலை உணவை தவிர்த்துட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஆஃபீஸ் போகிறேன், ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேங்கிறவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நிறைய டீ காஃபி குடிக்கிறதையே தவிர்த்துடணும் முதல்ல இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே அதை பண்ணுறவங்க இன்னும் பிரச்சனைகளுக்கு நிறைய தள்ளப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏர்லியராக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரத்தன்மை வாய்ந்த உணவை சாப்பிடணும். காரத்தன்மைனா என்ன காரணம்னா, நம்ம அந்த வயிற்றிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான அமிலம் தான் அந்த உணவுக்குழல் புண்ணை வந்து உருவாக்குது இல்லைங்களா? அப்போ அந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம சீர்படுத்துறதுக்கு சமன்படுத்துறதுக்கு காரத்தன்மை வாய்ந்த ஒரு உணவை வந்து எடுத்துக்கணும். ஆல்கலைன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம உணவில் காரத்தன்மை வாய்ந்த ஆல்கலைன் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட் வந்து பப்பாளி. ஸோ யாருக்கெல்லாம் இந்த உணவுக்குழல் அலர்ஜி இருக்கோ அவங்க காலையில் ப்ரஷ் பண்ண உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 துண்டு பப்பாளி பழம் சாப்பிடும் பொழுது அந்த அமிலத்தன்மையை இந்த காரத்தன்மை வாய்ந்த பழம் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அந்த அமிலத்தன்மையை குறைக்கும் பொழுது ஈஸியாக உணவுக்குழல் புண்ணு வந்து அலர்ஜி வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 வேளை உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபுட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு கொய்யா பழமாக இருக்கலாம், இப்போ நம்ம சொன்ன பப்பாளி பழமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதுளம் பழமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பழம் 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அது மேலே மேலே எது கழிச்சுக்கிட்டு வராது. இது அடுத்த விஷயம். அதே மாதிரி உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எண்ணெய் கலந்து ரொம்ப ஸ்பைஸியாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாத்விக் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். கம்மியான எண்ணெய், கம்மியான காரம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை அதனால் வரக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, எரிச்சல், வலி, இதெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி தூங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவு சீக்கிரமாகவும் சாப்பிடணும். ரொம்ப லேட்டாக 9-10 மணிக்கு சாப்பிடாம இந்த ஈசோஃபேகஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க கம்பல்சரி அவங்க ஃபுட்டு வந்து 7 o'clock சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு 3 hours கழித்து தான் பெட்டுக்கு படுக்க போகணும். உடனே படுக்க போகக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே படுத்தோன்னாலும் இந்த உணவுக்குழல் புண்ணு வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. சாப்பிட்றதும் நேரமாக சாப்பிட்ணும். 3 மணி நேரம் இடைவெளி கண்டிப்பாக இரவு உணவுக்கும் தூக்கத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தூங்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தூங்குற மாதிரி இல்லாமல் ஒரு சின்னதாக உங்கள் தலையை கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஒரு மினிமலான ஒரு ஹைட்டில் வந்து ஒரு பில்லோ வச்சு தூங்கணும். இது வந்து உணவுக்குழல் அலர்ஜி இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தூங்கின உடனே படுத்த உடனே இருமல் வருது, எந்திரிச்சு உட்காந்துக்கிறோம், எது கழிக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிராணாயாம பயிற்சி ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக இந்த உணவுக்குழல் அலர்ஜியை நம்மளால் குறைக்க முடியும். மருந்து, மாத்திரைகள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த மூச்சு பயிற்சி, குறிப்பாக பிராணாயாம பயிற்சி வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமிடியாக இருக்கும். உங்களுடைய உணவுக்குழல், உங்களுடைய மூச்சுக்குழல் 2ல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மூச்சு பயிற்சியான பிராணாயாம பயிற்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி டாக்டர், இதெல்லாம் வந்துருச்சு, இப்போ நான் ஆன்டாசிட் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால் சிரப் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 ஏலக்காயை மட்டும் தட்டி போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு டீ மாதிரி கொதிக்க வச்சு ஒரு கருப்பட்டி போட்டு இரவு உணவுக்கு பிறகு அந்த டீயை குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்கள் உணவுக்குழலில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்குது. அதுக்கு இயற்கையான ஒரு ரெமிடியை நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த உணவுக்குழல் புண், வீக்கம், அலர்ஜியிலேருந்து நம்மளால் ஈஸியாக ரெடி ஆகிக்க முடியும். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் இதுக்கு தொடர்ச்சியான மாத்திரைகள் இல்லாமல் உணவு முறை, வாழ்வியல் முறை மாற்றங்களே தீர்வாக அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.
வணக்கம்.